எஸ். வெரி குட் ஆஃப்டர்நூன். எல்லோரும் எப்படி இருக்கீங்கள்? நல்லா இருக்கீங்களா? ஆல் ரைட். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்மளுக்கு ரிகேப் பண்ணிட்டு என்ன ஃபர்தர் படிக்கலாம்ன்றது நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம நிறைய சவுண்ட்ஸ் பார்த்தோம். அந்த சவுண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இப்போ நம்ம டபுள் இதெல்லாம் சிங்கிள் சவுண்ட்ஸ். இப்போ நம்ம டயக்ராஃப்ஸ்ல இருக்கோம். இப்போ நம்ம இதுல இருக்கோம், டயக்ராஃப்ஸ்ல இருக்கோம். ஸோ உங்களுக்கு எல்லா சிங்கிள் சவுண்ட்ஸை ஒரு வாட்டி அறிமுகம் படுத்திட்டு நம்ம இந்த டயக்ராஃப்ஸ்க்கு போகலாம். ஓகேங்களா? ஸோ எல்லாரும் என்னோட சேர்ந்து சேர்ந்து சவுண்ட் சொல்லுங்க. இப்போ உங்க எல்லாருக்குமே இது சவுண்ட்ஸ் பரிச்சயமா இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு இது எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். ஆக்ஷன்ஸ் எல்லாமே சொல்லி கொடுத்தாச்சு உங்களுக்கு. ஸோ இது என்னது? ஃபர்ஸ்ட் ஒன் ச சொல்லக்கூடாது, சொல்லணும். இது அ அ ட் ஏ ஈயும் கிடையாது, ஈயும் கிடையாது. ஏ ஏ ஏ ப ப சொல்லக்கூடாது, ப நான் சொல்லக்கூடாது, சொல்லணும். ஓகே. ஸோ இப்போ நம்ம இந்த ஃபர்ஸ்ட் லைன்லயே நம்ம படிச்ச உடனே நம்ம இந்த வேர்ட்ஸ் எல்லாம் நம்மளால படிக்க முடிஞ்சது. இந்த ஒரு லைன் படிச்சே நம்மளால இது எல்லாமே நம்மளால கூட்டி படிக்க முடியும். நம்மளுக்கு பைஹார்ட் பண்ண அவசியமே கிடையாது. எஸ்ஏடி சாட் என்ஏபி நேப் அப்படி படிக்கணும்னு அவசியமே கிடையாது. நம்மளுக்கு சவுண்ட்ஸ் தெரிஞ்சா நம்ம தமிழை எப்படி கூட்டி படிக்கிறோமோ அதே மாதிரி இங்கிலீஷை கூட்டி படிக்க முடியும். ஸோ இது எல்லாம் உங்களுக்கு தெரியும் நான் நம்புறேன். அப்படியே உங்களுக்கு இல்லை, உங்களுக்கு ரிப்பீட் வேணும் என்டையர் செஷன்னா எனக்கு சேட் பாக்ஸில் சொல்லுங்க, நான் திருப்பி நடத்துறேன். இல்லை உங்களுக்கு எல்லாமே இது தெரியும்னா நான் ப்ரொசீட் பண்ணுறேன். ஸோ சேட் பாக்ஸில் தயவு செய்து டைப் பண்ணுங்க. இந்த சவுண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு திருப்பியும் ஒரு ஒன்றும் வேணுமா? இல்லை உங்களுக்கு எல்லாம் தெரியும்னா எஸ்ன்னு சொல்லுங்க. ரிப்பீட் வேணும்னா ஆறுன்னு டைப் பண்ணுங்க. ரிப்பீட் வேணும்னா எஸ். அப்போ மல்கண்டா தேங்க்யூ ஸோ மச், எஸ்ன்னு சொல்லிட்டீங்க. ஆல் ரைட், வெரி குட். ஸோ நம்ம இந்த சவுண்ட்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் லைன்ல இருக்கிற சவுண்ட்ஸ் எல்லாம் படிச்சு நம்ம இந்த வேர்டை படிச்சு பார்ப்போம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது ஏதாவது ஒரு வார்த்தை எடுத்துக்கோங்க. இங்க எடுத்துக்கலாமா? இதை எடுத்துக்கலாமா? ஸ் ஏ சி ந சின்ன. ஸோ எஸ்ஐஎன்சின்னு என்னால் எனக்கு தேவையில்லை மனப்பாடம். அதே மாதிரி டிக்டேஷன் வேர்ட் கொடுத்தாலும் சின்னுன்னு கொடுத்தா அதில் எத்தனை ஒலி கேட்டது? கேட்டது, ஏ கேட்டது, கேட்டது. அப்போ மூணு ஒலி கேட்டது எனக்கு. அதனால அந்த மூணுத்தையும் நான் எழுதிட்டு என்னோட ஸ்பெல்லிங்கை எழுதிடுவேன். இப்போ இது படிச்சு பார்க்கலாமா? இது ரெண்டுமே என்னது? ரெண்டு கான்சனன்ட் பக்கத்துல வருது. ஒரு வவல் இருக்கு, இது கான்சனன்ட். இங்க ஒரு கான்சனன்ட், கான்சனன்ட், வவல். கான்சனன்ட்னா என்ன? இதெல்லாமே நான் உங்களுக்கு முன்னே சொல்லி கொடுத்தாச்சு. AEIOU இதெல்லாம் வவல்ஸ், மற்றதெல்லாம் கான்சனன்ட் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இது ஸ் ப ரெண்டு கான்சனன்ட் பக்கத்துல வந்தா நீங்க ச ப சப்பான் பண்ணீங்கன்னா ராங்கா வரும் பிளெண்டிங். ஸ்ப 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 இன் ஸ்பின். இதுக்குன்னே செப்பரேட்டா ஒரு கிளாஸ் நான் கான்சனன்ட் பிளெண்ட்ஸ்ன்னு நான் எடுத்திருந்தேன். எல்லா காம்பினேஷன் ஆஃப் கான்சனன்ட் ஸ்ப ஸ்ட ஸ்ன இந்த மாதிரி எல்லாம் நான் உங்களுக்கு முன்னே சொல்லி கொடுத்துருக்கேன். கரெக்டா? ரைட். ஸோ இந்த கான்சனன்ட் பிளெண்டும் நம்ம பார்த்தோம். ஸ்ப இன் ஸ்பின். ஸோ இது எல்லாம் நம்மளால பைஹார்ட் பண்ணாமே மனப்பாடம் பண்ணாமே எந்த ஒரு ஸ்பெல்லிங்க நான் கை வச்சாலும் உங்களால கூட்டி படிக்க முடியுதா? எஸ் ஆர் நோ? யாருக்கும் கூட்டி படிக்க முடியுதா? ஸ்னாப், ஸ்னாப். இப்போ இதுல இல்லாதது ஒண்ணு எழுதட்டுமா? நீங்க இத படிங்க பார்க்கலாம். இத படிங்க. உங்களால கூட்டி படிக்க முடியுதா? தனித்தனியா இது எல்லாத்துக்குமே ஒரு சவுண்ட் போட்டுட்டு நம்ம கூட்டி படிக்கணும். ஸ்ப ஸ்ப இட் ஸ்பெட். ஓகே. ஸோ நம்ம இப்படிதான் கூட்டி படிக்கணும்னு கத்துக்கிறதுக்காக தான் நம்ம ஃபோனிக்ஸை கத்துக்கிறோம்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? இப்போ அடுத்த லைன்ல இருக்கிறது இதான் ஃபர்ஸ்ட் லைன், ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் சவுண்ட்ஸ். இப்போ இது செகண்ட்ல நம்ம பார்த்தோம். சியும் கேயும் ரெண்டுமே ஒரே சவுண்டு தான் போடும். க க க க. தமிழ்ல எழுதணும்னா இதுதான் அந்த க என்ற சவுண்டு. அப்போ அதுக்கு எப்படி கண்டுபிடிக்கிறதுக்கு யாராவது சேட் பாக்ஸ்ல டைப் பண்ணுங்க. யாருக்கு ஞாபகம் இருக்கு எந்த க எப்போ எழுதணும்னு? எழுதுங்க பார்க்கலாம் சேட் பாக்ஸ்ல. நான் ஒரு டயக்ராமா உங்களுக்கு சொல்லி கொடுத்துருந்தேன், ஞாபகம் இருக்கா? இப்படி ஃபுல்லா ரீகேப் பண்ணிட்டு நம்ம ஃபர்தர் ப்ரொசீட் பண்ணுவோம். ஏன்னா சில பேருக்கு மறந்து போயிருப்பீங்க. அதனால நான் ரீகேப் பண்ணிட்டு உங்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் என்ன எக்ஸ்ட்ரா சொல்லி கொடுக்கணுமோ அதை நான் சொல்லி கொடுக்குறேன். ஸோ நீங்க எல்லாரும் என்ன கூட டிராவல் பண்ணுவீங்க நம்ம இன்னைக்கு.
இது என்ன பண்ணும்? எழுதுங்க பார்க்கலாம். சி டேக்ஸ் என்ன சொல்லியிருந்தேன்? அ ஆ அ. நம்ம எப்படி ஒன்று படிச்சோம் ஞாபகம் இருக்கா? சி டேக்ஸ் அ ஆ அ. இதுக்கு என்ன அர்த்தம்? எப்போ எல்லாம் உங்களுக்கு அ ஆ ஓட சவுண்ட் வருதோ அதுக்கு இப்போ இங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அப் அ அ அ அப்ப இந்த யூ ஓட சவுண்ட் வந்தது, அதனால இந்த சி தான் எழுதணும். இப்போ இங்க வந்து கே டேக்ஸ் ஐ அண்ட் இ, இங்க வந்து ஐயோட சவுண்ட் ஏ ஏ ஏ வந்துடுச்சு, அதனால இந்த க தான் எழுதணும். ஸோ நம்ம இந்த ரூலும் பார்த்துருந்தோம். சி டேக்ஸ் அ ஆ அ, கே டேக்ஸ் இ எ அப்படின்னு பார்த்துருந்தோம். ஸோ எந்த சவுண்டு வருதோ அந்த க்கு முன்னாடி யார் இருக்கா, எந்த வவல் இருக்கா, ஐஎன் ஈயோட சவுண்ட் வந்தா கே எழுதணும். அதை கிக்கிங் கனும் சொல்லுவோம். நம்ம என்ன க சொல்லுவோம்? கிக்கிங் க. இதை வந்து கேர்லி கன்னு சொல்லுவோம். ஓகே. ஸோ எப்போல்லாம் உங்களுக்கு அ ஆ அ ஓட சவுண்டு வருதோ அப்போல்லாம் நீங்க இந்த சி எழுதுவீங்க. ஸோ அதை கூட நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இது ரெண்டுமே என்ன க சவுண்டு போடும். அடுத்ததாக நம்ம பார்த்தோம் இது எ, இது வந்து ஹ ஹ ழ், ம் ட. மான்னு சொல்லக்கூடாது, சொல்லணும். இது என்னது? ட ட ட அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம். கரெக்டா? எல்லாரும் என்னோட சேர்ந்து சொல்றீங்கன்னு நான் நம்புறேன். ஓகேங்களா? வெரி குட். எல்லோரும் என்னோட சேர்ந்து நீங்க நான் சொல்ல சொல்ல நீங்களும் சவுண்ட்ஸ் ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கணும். ஓகே, வெரி குட், எக்ஸலண்ட் எக்ஸலண்ட், சூப்பர்பா எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க. நான் இதுல குரூப்லயும் பார்த்துட்டு இருக்கேன். நீங்க எல்லோரும் கிளாஸ்ல கவனித்து கொண்டு இருக்கீங்க. வெரி குட், சூப்பர். ஸோ இந்த சவுண்ட்ஸ் எல்லாம் கூட உங்களுக்கு தெரியும் தானே? க க அ அ ஹ ழ், ட. ஓகே. அடுத்ததாக நம்ம பார்த்தோம் இது என்னது? க க. இது எல்லாருக்கும் ஆக்ஷனும் சொல்லி கொடுத்துருக்கேன். கனா ஜி இப்படி இப்படி ரவுண்ட் பண்ண, ஆனா ஆன் அண்ட் ஆஃப், யூனா அம்பர்லா திறக்கிற மாதிரி. க ஆ அ ல் ஃப் ப. ஓகே. ஸோ இதோட சவுண்ட்ஸும் நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த இடத்துல வரைக்கும் ஒரு ஆக்டிவிட்டி பார்த்துடலாமா? இந்த சவுண்ட்ஸ் எல்லாம் வச்சு வேர்ட்ஸ் பண்ணியிருக்கோம் ஆக்டிவிட்டியில. அந்த ஆக்டிவிட்டியை ஃபாஸ்ட்டாக பண்ணிட்டு நம்ம திருப்பியும் மற்ற சவுண்ட்ஸ்க்கெல்லாம் வரலாம். ஓகேங்களா? ஸோ லெட்ஸ் ஷேர் அன் ஆக்டிவிட்டி. Ma'am, you are in mute, ma'am. யா, ஐ மியூட். தேங்க்யூ. இவ்வளோ இவ்வளோ நேரம் மியூட்லியா இருந்தது? ஓகே, எனிவே, ரைட். Last 5 minutes, 5 seconds. ஓகே. ஸோ யூ கேன் see over here. இது என்னது? இப்போ இங்க ஜம்பிள் பண்ணி வச்சிருக்கு. இது என்னது? இந்த இந்த படம் என்னது? அதுக்கப்புறம் அதை நீங்க இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணி சவுண்ட் போட்டு போட்டு எழுதணும். இங்க உள்ள சவுண்ட்ஸை தான் நான் அங்க வச்சிருக்கேன். வேற எதுவுமே புதுசா உங்களுக்கு நான் கொடுக்கல. சாட் பாக்ஸ்ல டைப் பண்ணுங்க இதோட ஆன்சரை. ஓகேங்களா? நான் வந்து க்ளூ கொடுக்கவா? இது வேர்டு வந்து சீல ஆரம்பிக்கும். இப்போ சொல்லுங்க என்னவா இருக்கும்? சாட் பாக்ஸ்ல டைப் பண்ணுங்க. க க க க ல் ஆ கிளா கிளாம் கிளாம் ப கிளாம்ப். பாருங்க, நான் உங்க முன்னாடி தான் கூட்டி படிச்சேன். நான் எதுவுமே சிஎல்ஏஎம்பி கிளாம்ப் அப்படின்னு மனப்பாடம் பண்ண எனக்கு அவசியமே கிடையாது. உங்க முன்னாடி தான் கூட்டி படிக்கிறேன். பாருங்க, இவ்வளோ 5 லெட்டர் வேர்டை நம்ம கூட்டி தான் படிச்சோம். பாருங்க, க இல் கிள கிள அ கிள கிள கிளாம்ப் கிளாம்ப். சூப்பர், வெரி குட். இப்போ அடுத்த வேர்ட் நீங்க கண்டுபிடிக்கிறீங்களா? எல்லாரும் சேட் பாக்ஸ்ல இன்டராக்டிவா எழுதுங்க பார்க்கலாம். இந்த படத்தை பார்த்தா உங்களுக்கு இது என்ன வேர்டா இருக்கும்னு நினைக்கிறீங்க? சேட் பாக்ஸ்ல டைப் பண்ணுங்க. நான் பார்த்துட்டு இருக்கேன் சேட் பாக்ஸ்ல யார் ஃபர்ஸ்ட் டைப் பண்றா. கமான், லெட்ஸ் மீ சி ஹூஸ் கோன் டு டைப் இட். வெரி குட். சேட் பாக்ஸ்ல ஆன்சர் வந்துடுச்சு. சாப்பு மல்கல்டா கிராண்ட்னு சொல்லிட்டீங்க. வெரி குட், எக்ஸலண்ட் எக்ஸலண்ட். தேங்க்யூ ஸோ மச் சாப்பு மல்கண்டா. அப்போ க க க
gr, gr, a, ra, grand, grand, grand. பாருங்க உங்க முன்னாடி தான் கூட்டி படிக்கிறேன், ரைட்? சோ இத வந்து இப்ப வந்து நீங்க தப்பா உச்சாரணம் பண்ண, இங்க பாருங்க, இத படிக்காம ரன்னு படிச்சீங்கன்னா கர ஆ கர ஆ கன ந கர ந அப்படி வரும். அந்த ந ஆ அப்படியெல்லாம் சவுண்ட் போடக்கூடாது. க க ஆ கிரா ம் இது ந கிடையாது, வெறும்னே கிராண்ட், கிராண்ட், கிராண்ட். வெரி குட். சூப்பர்பா எல்லாரும் கூட்டி படிக்கிறீங்க நான் நம்புறேன். இது என்னது? இந்த பையனை பார்த்தா என்னவா ஃபீல் பண்றீங்க? என்னவா இருக்கான் அவன்? எப்படி இருக்கான்? என்ன மனநிலையில இருக்கான்? ஆன்சர் டைப் பண்ணுங்க பார்க்கலாம். இங்க எல்லாம் ஜம்பிள்டா இருக்கு. நீங்க அந்த வார்த்தையை கண்டுபிடிங்க பார்க்கலாம். கம் ஆன், டைப் இன் த சாட் பாக்ஸ். இப்போ ஃபர்ஸ்ட் 5 வந்து உங்களுக்கு படம் க்ளூ இருக்கும். அடுத்த 5 வந்து நான் படம் க்ளூ கொடுக்க மாட்டேன், நீங்களே தான் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டீங்களா? சாட் பாக்ஸ்ல ஆன்சர் இன்னும் வரலையே. என்ன இந்த பையன் தம்பி எப்படி இருக்கான்? எப்படி இருக்கான்? ஆன்சர் க்ளூ கொடுக்கட்டுமா? எஸ்ல ஆரம்பிக்கும். இப்போ சொல்லுங்க பார்க்கலாம், என்னவா இருக்கும்? சாட் பாக்ஸ்ல டைப் பண்ணுங்க. வெரி குட், ஆன்சர் சொல்லிட்டீங்க சாப்பு மல்கண்டா. மற்ற ஸ்கூல்ஸ் எல்லாம் கூட பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லிட்டீங்க. வெரி குட், தேங்க்யூ. ஸ்ட் ஸ்ட் ஸ்ட்ர 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 எஸ் எ எ எ ஸ்ட்ரெஸ். பாருங்க, இத வந்து மனப்பாடம் பண்ண நம்மளுக்கு தேவையில்லை. STRESS அப்படின்னு மனப்பாடம் பண்ண வேண்டாம். ஸ்ட் ஸ் இத சன்னு சொன்னா சட்டன்னு வரும். அதனாலதான் சொல்றேன், இத சன்னு சொல்லக்கூடாது. இத வெறுமனே ஸ்ன்னு தான் சொல்லணும். ஸ்ட ஸ்ட ஸ்ட்ர ஸ்ட்ர எ ஸ்ட்ர ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெஸ் வந்துடுச்சு பாருங்க கூட்டுறதுக்கு. ஸ்ட்ரெஸ். இது என்னது? இந்த பாப்பாக்கு என்ன எதுவும் பிடிக்கல, எதுவும் பிடிக்காம வறுவறுப்பா இருந்து பிடிக்காம இருந்தா அப்படி மூஞ்சு பண்ணுவோம்ல. என்ன டவுட் வந்திருக்கு கேஜி தேஹிக்கு? ஏதோ ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கீங்க. டவுட் இருந்தா அன்மியூட் பண்ணி கேளுங்க, இல்ல சாட் பாக்ஸ்ல டைப் பண்ணுங்க. ஓகே, இது இது என்னது சொல்லுங்க பார்க்கலாம். இது என்ன வார்த்தை? கண்டுபிடிச்சிட்டீங்களா? சாப்பு மல்கண்டா, சென்ட் சென்ட் மேரிஸ், வேற யார் இருக்கீங்க? நிறைய பேர் இருக்கீங்க. ஓகே, நான் ஆன்சர் க்ளூ கொடுக்கவா? இது பெரிய வேர்டு, ஆனாலும் உங்களால கூட்டி படிக்க முடியும் பாருங்க. இந்த வார்த்தை நான் எழுதின பிறகு நான் கூட்டி படிக்க மாட்டேன், நீங்க தான் கூட்டி படிக்கணும். எஸ் தேஹி. ஆம், நீங்க வந்து ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கீங்க. டவுட் இருந்தா கேளுங்க, சாட் பாக்ஸ்ல டைப் பண்ணுங்க, இல்ல அன்மியூட் பண்ணி கூட கேளுங்க. அன்மியூட் பண்ண முடியலன்னா சொல்லுங்க, நாட் ஏபிள் டு அன்மியூட்னு. இது வந்து டீல ஆரம்பிக்கும். உங்களுக்கு ஒரு க்ளூ கொடுக்குறேன். இது வந்து டிஸ். டிஸ் டிஸ்ன்னு நான் சொல்லிட்டேன். அடுத்த வார்த்தை நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். நம்மளுக்கு ரொம்ப எதா பிடிக்காம இருந்தா அதை வந்து என்ன தெரியுமா சொல்லுவோம்? நான் சொல்ல மாட்டேன், நான் எழுதுறேன், வேணா நீங்க வந்து படிங்க. இத கூட்டி நீங்க தான் படிக்கணும்னா உங்களுக்கு படிக்க வரும். இப்போ இதை நான் திருப்பியும் பேக் போயிட்டு இந்த ஸ்கிரீன்ல வைக்கிறேன். நீங்க படிங்க இந்த வார்த்தையை. எல்லோரும் கூட்டி படிக்கணும் இந்த வார்த்தையை. எவ்வளோ 7 லெட்டர் வேர்டு இது. ஓகேங்களா? 7 லெட்டர்ஸ். அனைவரும் நீங்கள் கூட்டணும். கூட்டி படியுங்கள், வாசிங்கள். படிங்க படிங்க படிங்க. படிச்சிட்டீங்களா? ட இஸ் டிஸ். படிச்சிட்டீங்களா? டிஸ்ன்னு படிச்சிட்டீங்களா? ஃபர்ஸ்ட் இங்க டிஸ்ன்னு நிறுத்துங்க, படிச்சு முடிங்க. இப்போ இந்த நாளையும் கூட்டுங்க. எப்படி கூட்டலாம்? இதுக்கு என்ன சவுண்டு? க. இதுக்கு என்ன சவுண்டு? அ. க அ ஸ். கஸ் கஸ் ட கஸ்ட். அப்போ டிஸ்ஸும் கஸ்டும் சேர்ந்துச்சு என்ன என்ன வரும்? டிஸ்கஸ்ட். என்னது? டிஸ்கஸ்ட். ஓகே, ஸோ இதுதான் வந்து அதோட அஹ், கூட்டி படிக்கிறது. நான் நம்புறேன் நீங்க எல்லோரும் கூட்டி படிச்சிருப்பீங்கன்னு நான் நம்புறேன். ஓகே, ரைட். வெறுப்பா இருக்கிறது, அருவருப்பா வெறுப்பா இருக்கிறது தான் டிஸ்கஸ்டிங். ஓ மை காட், இஸ் டிஸ்கஸ்டிங் அப்படி சொல்லுவாங்க, நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ டிஸ்கஸ்ட். ஓகே, ரைட். அடுத்ததாக போறேன். இது என்னது? ஒரு கேமல், ஒட்டகத்துக்கு இங்க மேல இது என்னவா இருக்கும்? சொல்லுங்க பார்க்கலாம். வெரி குட்,
ஆன்சர்ஸ் சாட் பாக்ஸ்ல. ஹம்ப். 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 வெரி குட். இதுக்கு என்ன சொல்லும்? ஹம்ப். வெரி குட் ஆன்சர் டைப் பண்ணியிருக்கீங்க. வெரி குட். யார் டைப் பண்ணியிருக்கீங்க? எஸ் சாப்பு மால்கண்டா. ஹம்ப். நீங்க பிஹெச்யூஎம் டைப் பண்ணியிருக்கீங்க. ஹம்ப் அது. ஓகே, மேபி டைப்பிங் மிஸ்டேக் ஆயிருக்கும். ஹம்ப். அந்த கேமலுக்கு அங்க மேல இருக்கிறதுக்கு பேர் வந்து ஹம்ப்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ இங்க உங்களுக்கு க்ளூவே கிடையாது. நீங்க தான் வந்து அதை கெஸ் பண்ணணும். இப்ப இத படிச்சாலே இது ஒரு வார்த்தையா தான் இருக்கு பாருங்க. அல்ப, கல்ப அப்படின்னு இருக்கு. பட் இப்போ இத வந்து என்னவா பண்ணா ஒரு வார்த்தை வரும்? இங்க படம் க்ளூ கொடுக்கல. நீங்க தான் கண்டுபிடிக்கணும். அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் வந்து ஒன்னு ஒன்னா ட்ரை பண்ணலாம். பிய முன்னாடி கொண்டாங்க, ஜி அப்புறம் கொண்டாங்க. அந்த மாதிரி ஒவ்வொன்னா காம்பினேஷன் ட்ரை பண்ணுங்க. பண்ணி வெரி குட். ஓகே, கல்ப். ஓகே, வெரி குட். கல்ப். அப். இது வந்து கல்ப் இல்ல. இது வந்து அப். க அப். கல்ப் வரல. இந்த எல் இங்க போட்டாதான் நம்மளுக்கு கல்ப் வரும். ஓகே, ரைட். வெரி குட். தேங்க்யூ. அதுக்கப்புறம் இது பாருங்க. இப்ப இது பாருங்க. ப்ள 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 அக். ப்ள அக். கரெக்டா வந்துச்சா? பிளக். சோ இது வந்து கல்ப்ன்றது, நான் அந்த வார்த்தைய வந்து இங்க பாத்தீங்கன்னா முன்னாடி பாருங்க. இங்க நீங்க ஆல்ரெடி பாத்தீங்கன்னா அது க அல் ஆல் ப அப்படி எழுதுண்டு. ஆனா ஸ்பெல் கிளல்ப் இல்ல. பிளக். பிள 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 அக். புரிஞ்சுதா எப்படி படிக்கணும்னு? வெரி குட், குட், குட். இப்ப அடுத்ததா படிக்கலாமா? நெக்ஸ்ட் இது படுங்க. என்ன வார்த்தைன்னு கண்டுபிடிங்க. க. படிங்க. இது என்ன வார்த்தை? கண்டுபிடிச்சிட்டீங்களா? இதுலயும் வந்து ஒரு சஃபிக்ஸ் இருக்கு. ஐ மீன் ப்ரிஃபிக்ஸ் இருக்கு. இது நான் சொல்லிடுறேன். இப்போ நீங்க கண்டுபிடிக்கலாம் ஈஸியா. அன். அன். இப்ப இந்த வார்த்தை வச்சு கண்டுபிடிங்க. பண்ணிட்டீங்களா? எஸ். பண்ணிட்டீங்கன்னா சாட் பாக்ஸ்ல ஆன்சர் போடுங்க. அன்பேக். வெரி குட். ஆக். ஸோ இது கூட நம்ம பார்த்துருந்தோம். எப்போ சிகே எழுதணும், எப்போ வெறும் கே எழுதணும்ன்றது கூட நம்ம ரூல் பார்த்துருந்தோம். யாருக்காவது அந்த கிளாஸ் வேணுமா திருப்பியும்? எப்போ லாஸ்ட்ல எந்த க எழுதணும், சிகே எழுதணுமா கே எழுதணுமான்னு நம்ம பார்த்துருந்தோம். இப்போ இது பாருங்க. என்ன இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். பண்ணிட்டீங்களா? வெரி குட். சாட் பாக்ஸ்ல ஆன்சர் சொல்லிட்டீங்க. அன்பேக்ன்றது நிவி டெலா டிஎம்வி அப்படின்னு போட்டிருக்கீங்க. ஏதாவது ஸ்டூடெண்ட் சொல்லியிருந்தாங்கன்னா அவங்க பேரும் போட்டு அவங்க இந்த இந்த குழந்தை இந்த ஆன்சரை கண்டுபிடிச்சதுன்னு அந்த ஸ்டூடெண்ட் பேரும் சொல்லுங்க. ஓகே, இப்போ இது என்னவா இருக்கும்? என்ன ஆன்சர் கொடுத்துருக்கீங்க சாட் பாக்ஸ்ல? ஓகே, ஸ்பில்லுன்னு கொடுத்துருக்கீங்க. ஆனா ஸ்பில்ல ரெண்டு எல்லுல வரும். அதனால ஆன்சர் தப்பு. இது வேற ஒரு வார்த்தை. ஸ்பில்ல ஸ்ப இல்ல டபுள் எல் வரும். அதனால இது ஸ்பில் கிடையாது. வேற சொல்லுங்க பார்க்கலாம். குட் ட்ரை. வெரி குட் ட்ரை. வேற ஒரு வார்த்தை. இது என்ன வார்த்தையா இருக்கும்? சாப்பு மல்கண்டா ட்ரை பண்ணுங்க. க்ளோஸா தான் இருக்கீங்க. நீங்க ஸ்பில்லுன்னு எழுதியிருக்கீங்க. பட் ஸ்பில்லுக்கு ரெண்டு எல் வேணும்ல. அந்த எல்ல கொஞ்சம் முன்னாடி கொண்டாங்க. எஸ்ஸுக்கு அப்புறம் என்ன வரும் சொல்லுங்க பார்க்கலாம். வழுக்கி விழுந்தான் அப்படின்னு இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவோம்? வழுக்கி விழுந்துட்டான் அப்படின்னு சொல்லும் போது என்ன சொல்லுவோம்? வெரி குட். ஆன்சர்ஸ் டைப் பண்ணிட்டீங்க. ஓகே, வெரி குட். ஸ்லிப்ன்றது வெரி குட். சாப்பு மல்கண்டா குட் ட்ரை. ஸ்ல ஸ்ல ஏ ப ஸ்லிப். ஓகே, ஸ்லிப். ஸ்லிப். வெரி குட். அடுத்ததாக இங்க பாருங்க. இது என்ன வார்த்தையா இருக்கும்? என்ன வார்த்தையா இருக்கும்? ஏதாவது ஒரு கட்டி இருந்தா அதை என்னவா சொல்லுவோம்? இதுல ரெண்டு வார்த்தை பண்ணலாம்.
பட் நான் இங்க வச்சது வந்து ஒரு கழுத்துலயோ எங்கேயோ ஒரு மாதிரி கட்டி இருந்தா எதை என்னவா சொல்லுவோம்? என்னவா சொல்லுவோம் இங்கிலீஷ்ல? வெரி குட், ஆன்சர்ஸ் வந்துடுச்சு. நான் பார்க்குறேன் ஆன்சர். ப்ளம்னு சொல்லியிருக்கீங்க சாப்புமல் கண்டா. வெரி குட். இதில் ப்ளம்மும் செய்யலாம். பட் நான் இதில் செட் பண்ண ஆன்சர் நான் ப்ளம்னு கொடுத்தேன்னா தப்புன்னு காமிக்கும். இங்கே பாருங்க, நான் என்ன செட் பண்ணிக்க, இதை படிங்க நீங்க. இது என்னது? என்னது? வெரி குட், டைப் பண்ணிட்டீங்க ஆன்சரை. வெரி குட். ப்ளம்னு டைப் பண்ணியிருக்கீங்க நிவி அண்ட் சாப்பு மல்கண்டா. பட் அதோட ஆன்சர் வந்து இங்க பாருங்க, அம்ப. நான் என்ன சொன்னேன்? க்ளூ என்னவா கொடுத்தேன்? ஒரு கட்டி அப்படின்னு சொன்னேன்ல, என் கழுத்துல ஒரு கட்டி மாதிரி இருக்கு பாருங்க. தட் இஸ் a lump in my on my neck. ஓகே, லம்ப் இருக்கு. லம்ப்னா ஒரு மாதிரி ஒரு அவுட்வர்ட் growth மாதிரி ஒரு மாதிரி இருக்கும். லம்ப், அதுதான் லம்ப். லம்ப், ல அம்ப், லம்ப். த லாஸ்ட் ஒன் பாருங்க. இது வந்து நீங்க இப்ப சொன்ன வார்த்தை இதுல வரும். கூட ஒரு எஸ் வரும் பாருங்க. ப்ள், ல, அம்ஸ். ஒரு பிளம்மா இருந்தா பிளம்னு சொல்லலாம். நிறைய இருந்தா பிளம்ஸ். ஓகேங்களா? சோ நம்ம சூப்பரா எல்லா வார்த்தையும் நீங்க கவனிச்சீங்கன்னா நம்ம எல்லாமே கூட்டி படிச்சிருக்கோம். எந்த வார்த்தையுமே நம்ம மனப்பாடம் பண்ணல. நீங்க எல்லாரும் கவனிச்சீங்களா? நம்ம எல்லாமே CLAMP, கிளாம், GRAND, கிராண்ட், அப்படிதான் எல்லாமே. நம்ம எல்லாம் என்ன பண்ணியிருக்கோம்? சவுண்ட்ஸ் போட்டு கூட்டி தான் படிச்சோம். கவனிச்சீங்களா எல்லாருமே? ஸோ இத்தனை வார்த்தை நம்மளால ஃபானிக்ஸ்ல கூட்டி படிக்க முடியுது. பாருங்க, எல்லாராலும் படிக்க முடியுதா? ஒரு வாட்டி படிச்சிருவோமா? கிள, ஆம்ப், கிளாம்ப், கிளாம்ப், கிராண்ட், கிராண்ட், கிராண்ட். அப்புறம் அடுத்தது என்னது? ஸ்ட்ர, ஸ்ட்ர, எஸ், ஸ்ட்ரெஸ். ஏதோ கேட்டிருக்கீங்க சேட் பாக்ஸ்ல. என்ன கேட்டிருக்கீங்கன்னு பார்த்துட்டுமா? தேங்க்ஸ் மிஸ் அப்படின்னு சாப்புமல் கண்டா சொல்றீங்க. தேங்க்யூ, நீங்க எல்லாருமே கவனிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. எனக்கு ரொம்ப சந்தோஷம் நீங்க எல்லாரும் நல்லா கூட்டி படிக்கிறீங்கன்னு. ட இஸ் டிஸ்கஸ்ட், கஸ்ட். இது இத்தனை பெரிய வார்த்தை நீங்க பாருங்க ஃபானிக்ஸ்ல படிச்சிட்டீங்க. டிஸ்கஸ்ட். ஹ, அம்ப், ஹம்ப். வெரி குட். அடுத்தது என்னது? தேங்க்ஸ் மேடம். அருண் உதயான்னு சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் எல்லாருக்கும், உங்களுக்கு எல்லாருக்குமே தேங்க்யூ என் சார்பா. நீங்கள் எல்லாருமே இவ்வளோ பொறுமையாக கேட்குறீங்க கிளாஸை. ஹம்ப், பிளக், அன்பேக். பாருங்க, எல்லாருமே பொறுமையா, ஒன்றும் அவசரம் இல்லை. நீங்க பாருங்க, நீங்க எல்லாரும் சூப்பரா நியூஸ் பேப்பரை இங்கிலீஷ்ல படிக்க போறீங்க. ஆனா நீங்க பொறுமையா கவனிச்சுட்டே வாங்க. நான் எப்படி சொல்லி தரேன்னா சூப்பரா படிப்பீங்க. ஸ்லிப். பாருங்க, இத வந்து சன்னு படிச்சோம்னா சலப் அப்படி படிக்க வரும். அதனால சன்னு படிக்காதீங்க. இல்ல, ஸ்ல, ஸ்ல, இப்ப ஸ்லிப். லம்ப், லம்ப். ஓகே. அதுக்கு அடுத்தது லாஸ்டா நம்ம என்ன பார்த்தோம்? பிளம்ஸ், பிளம்ஸ். ஓகே. ஸோ இந்த மாதிரி நிறைய கேம்ஸ் நம்ம விளையாடலாம். க்ளூவோட விளையாடலாம், க்ளூ இல்லாம விளையாடலாம். ஸோ தட் நீங்க உங்களோட கிரியேட்டிவ் திங்கிங் கூட உங்களுக்கு ஆகும். ஓகேங்களா? இப்போ போர்டுக்கு வரலாமா? கொஞ்சம் ஆக்டிவிட்டி பண்ணிட்டோம் இல்லையா? போர்டுக்கு வந்துட்டு நம்ம வேற ஏதாவது கத்துக்கிட்டு அப்புறமா அது ஆக்டிவிட்டிக்கு போவோமா? வெரி குட், சூப்பர். இப்போ நான் என் போர்டை அழிக்கிறேன். ஸோ உங்களுக்கு இது எல்லாத்துலயுமே எதுவுமே டவுட் இல்லைன்னு நான் நம்புறேன். யாருக்காவது CK ரூல் ரிப்பீட் வேணுமா? CK ரூல்னா நான் சொல்றது கேல முடியறதா இல்ல CKல முடியணும் அப்படின்னு யாருக்கா டவுட் இருக்கா? கேல முடியணுமா CKல முடியணுமா? இதுல டவுட் இருந்தா டின்னு போடுங்க. இல்ல ரிப்பீட் வேணும்னா ஆறுன்னு எழுதுங்க. வி வாண்ட் மேடம் அப்படின்னு சொல்றீங்க. வெரி குட், ஓகே. ஸோ ரிப்பீட் பண்ணிடலாம் ஸோ தட் மற்ற பசங்களுக்கும் ரிவைஸ் ஆயிடும். வெரி குட். வி வாண்ட் மேடம்னு சொல்லி ரிப்பீட்னு சாப்பு மல்கண்டாவும் சொல்றீங்க. வெரி குட், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பொறுமையா எதை கத்துக்கிறோமோ கரெக்டாக கத்துக்கிட்டு போவோம். ஸோ தட் நம்மளுக்கு பிரச்சனை இல்லாம இருக்கும். எஸ். ஸோ நம்ம இங்கிலீஷ்ல இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் கிக்குன்னு ஒரு வார்த்தை சொல்றோம். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? க, இ, க. இப்படியே கூட தானே எழுதலாம். எதுக்கு நம்ம க, இ, க இப்படியே எழுதுறோம்? இதுதான் கரெக்ட், இது தப்பு, ஏன், வை அப்படின்னு நம்மளுக்கு டவுட் வரும். கரெக்டா? நிறைய பேருக்கு டவுட் வரும். ஸோ நம்ம ஏன் ரெண்டு ரெண்டு க போடுறீங்க? ஏன் இங்க ஒரு சம்டைம்ஸ் பாத்தீங்கன்னா இன்னொரு வார்த்தையில பிங்க்னு எழுதுறோம். ப, இங், க.
க இப்படி எழுதுறது இல்ல. நம்ம என்ன எழுதுறோம்? ப இங் க. அப்போ ஒரு க தான் போடுறோம். இங்க பாத்தீங்கன்னா ரெண்டு கவும் எழுதுறோம். ஏன்னா ரெண்டு பேருமே க தானே சொல்லுது. நான் சொன்னேன் இல்லையா, தமிழ்ல இந்த க க க வர சத்தம்னா ரெண்டு பேரும் சண்டை சண்டை போட்டுச்சு. அப்ப நம்ம ரெண்டு பேருக்கும் என்ன பண்ணோம்? ஆரம்பிக்கும் போது நம்ம இந்த ரூல் பார்த்தோம்ல, சி டேக்ஸ் ஏ ஓ அண்ட் யூ, கே டேக்ஸ் ஐ அண்ட் இ. இதை பார்த்தோம் இல்லையா? இங்க கேட்டுன்னு வந்தா ஆ ஆ ஆ வந்துடுச்சு, அதனால இந்த க தான் போடுவேன். இங்க கிட்டுன்னு வந்துடுச்சு, அப்ப இந்த க தான் போடுவேன். இது ஓகே, பார்த்துட்டோம். முன்னாடி வர க சவுண்டை பார்த்துட்டோம். இப்ப பின்னாடி வர க சவுண்டை இது போடணுமா இது போடணுமா அப்படி நிறைய பேருக்கு டவுட் வரும். கரெக்டா? ஸோ அதை தான் நம்ம இப்போ ரூல்ஸா பார்க்க போறோம். ஓகே, ரைட். அதுக்கு ஒரு ரூல் இருக்கு. என்ன ரூலு? ஸோ ஃபானிக்ஸில் இப்போ நம்ம இங்கிலீஷில் என்ன பண்ணிட்டு இருக்கோம்? நிறைய நாளாக மனப்பாடம் பண்ணுறோம். ஃபானிக்ஸில் ரூல்ஸ் மட்டும் மனப்பாடம் பண்ணால் போகிறோம், உங்களுக்கு சூப்பராக இங்கிலீஷ் படிக்க எழுத வந்துடும். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம் இங்கிலீஷில் வவல்ஸ் இருக்கு. இதுதான் வவல்ஸ், கரெக்டா? ஸோ வவல்ஸில் ஷார்ட் சவுண்டும் லாங் சவுண்டும் இருக்கு. ஷார்ட் சவுண்ட்னா என்னன்னா, நம்ம இப்போ அதோட சவுண்டு சொல்றோம்ல, அ எ இ ஆ அ. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான சவுண்ட்ஸ், வவல் சவுண்ட்ஸ். இதுதான் ஷார்ட் சவுண்ட். லாங் சவுண்ட்னா என்னதுன்னா, அதோட பெயர் நம்ம சொல்றோம்ல, ஏ இ ஐ ஓ யூ, அதுதான் அதோட லாங் சவுண்ட். பட் லாங் சவுண்ட் எப்படின்னா, ஃபானிக்ஸ்ல ரெண்டு வவல் சேர்ந்து கூட வரும். டபுள் இ, இஏ, இதெல்லாம் கூட ஈ, தமிழ்ல இப்படி ஈ சொல்ற ஈ, இதெல்லாம் கூட நம்ம கத்துப்போம் ஃபியூச்சர்ல. ஒன்றும் பிரச்சனை இல்லை, டென்ஷன் ஆக வேண்டாம். இப்போத்துக்கு நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியதெல்லாம், இங்கிலீஷ்ல வவல்ஸோட ஷார்ட் சவுண்ட் வரும் போதெல்லாம் நீங்க என்ன பண்ணணும், லாங் சவுண்ட் வந்தா என்ன பண்ணணும்ன்றதான் இப்போ நம்ம பாடத்துல கவனிக்கணும். ஓகேங்களா? ஸோ இங்கிலீஷ்ல வவல்ஸ்க்கு ஷார்ட் சவுண்டும் லாங் சவுண்டும் இருக்கு. இதை டினோட் பண்றதுக்கு நம்ம ஷார்ட் சவுண்ட்னா இப்படி இப்படி போட்டுப்போம். பட் மேம், டெக்ஸ்ட் புக்லலாம் இப்படியெல்லாம் போட மாட்டாங்க மிஸ். அப்போ எனக்கு எப்படி தெரியும் மிஸ் எங்கே நான் ஷார்ட் சவுண்ட் போட்டு படிக்கணும், எங்கே லாங் சவுண்ட் போட்டு படிக்கணும்னா? எல்லாம் கற்றுப்போம், டோன்ட் வரி. ஓகேங்களா? இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது, இங்கிலீஷில் வவல்ஸ்க்கு ரெண்டு சவுண்ட் இருக்கு. அ எ இ ஆ அ, ஏ இ ஐ ஓ யூ. கிளியரா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்ம போய் இப்போ இந்த வவல் சவுண்டு ரெண்டு இருக்கிறதுனால தான் இந்த சியும் இந்த கே சிகேவும் கேவோட பிரச்சனையே வருது. ஐ மீன் பிரச்சனை சால்வ் ஆகுதுன்னு கூட சொல்லலாம். சொல்லலாமா? எந்த பிரச்சனையை நம்ம முடிவெடுப்போமா? எப்படி நம்ம சியும் கேக்கும் வவல்ஸை பிரித்து கொடுத்துட்டோம். குழந்தைங்க சண்டை போடும் போது, பா நீ இந்த பொம்மையோட விளையாடு, நீ இந்த பொம்மையோட விளையாடு அப்படி சொல்லி பிரித்து கொடுத்த மாதிரி ரெண்டு பேருக்கும் வவல்ஸை பிரித்து கொடுத்துட்டோம். அதே மாதிரி தான் இதுக்கும் நம்ம பிரித்து கொடுக்க போகிறோம். அப்போ எப்போ எல்லாம் இந்த ஷார்ட் வவல் சவுண்ட் வருதோ, இந்த ஷார்ட் வவல் சவுண்ட் வருதோ, இப்போ ஷார்ட் வவல் சவுண்ட்னா என்ன சொன்னேன் நான்? அதோட சவுண்டு அ ஏ இ ஆ அ. அப்போ எல்லாம் நம்ம சிகே யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், ப ஆக்கு. அப்ப இங்க ஆ என்ன சவுண்டு போட்டுது? ஆ என்ன சவுண்டு போட்டுது? ஷார்ட் சவுண்ட் தானே போட்டுது. ஓகே, அதனால தான் சிகே. நம்ம இப்படி எழுதக்கூடாது, பேக். இது தப்பு. ஏன்னா இங்க ஏ என்ன சவுண்டு போட்டுது? ஆன்னு போட்டுது. இப்போ நீங்க கேட்பீங்க, மிஸ் நான் படிக்கும் போது எப்படி மிஸ் அப்படி பண்ணனா? படிக்கும் போது நீங்க பார்க்கணும். இங்க சிகே இருந்தா இது கண்டிப்பா ஷார்ட் சவுண்ட் தான் படிக்கணும். இங்க சிகே இருக்கும் போது நீங்க இதை இப்படி படிக்க கூடாது, ப ஏக்க பேக்குன்னு படிக்க கூடாது. புரியுதா? இத பேக்குன்னு படிச்சீங்கன்னா தப்பா வரும். இத ஷார்ட் சவுண்டா தான் படி. ஏன்னா எங்க யார் வந்திருக்கா? சிகே வந்திருக்கா. சிகே வந்ததுனால படிக்கும் போது புக்ல ப ஆக்கு ஆன்ற சவுண்டு ஷார்ட் சவுண்ட் தான் போடணும். யாருக்கெல்லாம் ரிப்பீட் வேணும் சொல்லுங்க. இல்ல புரியுதா? எஸ் எஸ், வெரி குட். எஸ் அண்டர்ஸ்டுட்னா எஸ் மேம், ஓகே, ஓகேன்னு போடுங்க. இல்லாட்டி ஓகேன்னு போடுங்க. ஓகே இப்படின்னு போடுங்க. புரியுதுண்ணா, நான் ப்ரொசீட் பண்றேன். எஸ் மேம், சாப்பு மல்கண்டா சொல்லியாச்சு, எல்லாம் மற்றவங்களுக்கும் புரிஞ்சிடுச்சுன்னு நான் நம்புறேன். ஸோ இங்க நம்ம இதை இப்படி எழுதுறது இல்ல, நம்ம இப்படிதான் எழுதுவோம், பேக். ஏன்னா இங்க என்ன சவுண்ட் போட்டு ஆ. இன்னொரு வார்த்தை சொல்றேன், இங்க பாருங்க. இப்போ என்ன ஆச்சு?
இதை என்னவா படிப்பீங்க? இதை இப்படிதான் படிப்பீங்க. ஷார்ட் சவுண்ட் இக்க சிக்கு. இது ஷார்ட் சவுண்ட். இதை நம்ம இப்படி எழுத மாட்டோம். இது தப்பு. அதே மாதிரி படிக்கும் போதும் நம்ம இதை இப்படி படிக்கிறது இல்ல. ஸ் இக்கு சிஸ் ஐக்கு சைக்குன்னு படிக்கிறது இல்ல. இது ஏன்னா இந்த மாதிரி வந்தா என்னது? இது வந்து லாங் சவுண்ட் ஐன்னு சொல்லணும். இப்படி வந்தாதான் ஏ ஏன்னும். இது நம்ம சைக்குன்னு படிக்கிறது இல்ல, சிக்குன்னு தான் படிக்கிறோம். ஏன் இதை சைக்கு சிக்குன்னு படிக்கணும்? ஏன்னா இங்க வந்து நம்மளுக்கு என்ன வந்துடுச்சு? சிகே வந்துடுச்சு. அதனால ஐய வந்து ஷார்ட் சவுண்ட் தான் படிக்கணும். ஸோ நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியதெல்லாம், ஷார்ட் சவுண்ட் வரும்போது எல்லாமே நீங்க சிகே தான் எழுதணும், வெறும் கே எழுதக்கூடாது. இன்னொரு எக்ஸாம்பிள், இன்னொரு வவல் வச்சு பார்ப்போமா? நான் எல்லா வவல் வச்சுட்டு ஒரு வேர்டு எழுதி காமிக்கிறேன். இங்க பாருங்க. ட அக் டக். ஓகேங்களா? டக். ரைட். இன்னொரு வேர்டு படிக்கலாமா? ந எக் நெக். ஓகே. ஓட வச்சு ஒரு வவல் பார்த்தலாம். சாக். ஸ் ஆக் சாக். ஓகேங்களா? சாக். ரைட். கிளியரா? இப்ப நம்ம அடுத்ததுக்கு வரலாமா? அப்போ நம்ம கே எப்போ எழுதணும்? லாங் சவுண்ட், லாங் வவல் சவுண்ட் ஆர் கான்சனன்ட். ஒரு கான்சனன்ட் சவுண்ட் வந்துட்டு க சவுண்ட் வந்தா நீங்க இதை தான் எழுதணும், வெறும்னே கே தான் எழுதணும். ஓகேங்களா? எப்படி? ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ணலாம் நம்ம? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் சொன்னேன் இல்லையா? ப இங்க் பிங்க், ப்ள இங்க் பிளிங்க். ஸோ இதெல்லாம் என்னது? இதெல்லாமே கான்சனன்ட் தானே? ஸோ கான்சனன்ட் வந்தா அந்த டைம்ல இப்படி எழுதக்கூடாது. இது தப்பு. புரியுதா எல்லாருக்கும்? ஓகே. அப்போ லாங் லாங் வவல்னா என்ன மேம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நான் இப்போ சொன்னேன் இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு சொல்லணும், என்ன எழுதலாம்? சீக். இந்த டபுள் இ வந்து ஈன்ற சத்தம் தானே போடுது. தமிழ்ல சொல்ல போனா ஈ லாங் வவல் சவுண்ட் தானே போட்டுது. அதாவது இங்கிலீஷ் ஃபானிக்ஸ்ல சொல்ல போனா இந்த சத்தம் தான் போடுது, ஈ. அதனால தான் இந்த கே எழுதணும். ஓகேங்களா? ரைட். நிறைய வேர்ட்ஸ் இருக்கு இந்த மாதிரி. ட்ரிங்க் நிறைய இருக்கு. ஸோ நீங்க இப்போ கண்டுபிடிச்சிட்டு நீங்க வாங்க. இப்போ நீங்க கேட்கலாம், மிஸ் இங்க பாருங்க மிஸ், நான் இந்த வேர்டு பிக்னிக் இங்க சி எழுதுறாங்க மிஸ், இந்த கேவும் எழுதல இந்த கேவும் எழுதல. அப்ப இது வந்து நம்ம அப்புறமா வந்து சிலபல் கத்துக்கும் போது நான் சொல்லி தருவேன். இப்போ கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல உங்களை. இதுவும் க தான் போடுது, பட் ஏன் போடுதுன்னு இப்போ வந்து சொல்ல மாட்டேன். அது அப்புறமா இருக்கு, நிறைய இருக்கு இன்னும் கத்துக்கிறதுக்கு. அந்த சிலபல்ல வரும்போது நான் உங்களுக்கு ஏன் அங்க சி போடுறாங்கன்றது நான் சொல்லித்தரேன். ஏன்னா அதுக்கு நீங்க சிலபல்ஸ் தெரிஞ்சுக்கிட்டாதான் உங்களுக்கு சூப்பரா அது புரியும். இப்போ இது புரிஞ்சுதா? எஸ், நான் எஸ் ஓகே எஸ்ன்னு சொல்லுங்க. நான் அடுத்ததுக்கு போறேன். ரைட். இப்போ நீங்க பண்ண வேண்டிய ஒர்க் என்னது? நீங்க ஹோம்ஒர்க் பண்ண வேண்டியது என்னன்னா, நீங்க போய் வீட்ல இந்த மாதிரி சிகே இல்ல எண்ட் ஆகிற வேர்ட்ஸுக்கு முன்னாடி யார் வரா, அதுல ஷார்ட் சவுண்ட் வருதான்னு பாருங்க. அதே மாதிரி இங்க கான்சனன்ட் வருதா, இல்ல இந்த மாதிரி டபுள் டபுள் வவல் பார்த்தாலே அது லாங் சவுண்ட் தான் வரும் மோஸ்டா. ரெண்டு வவல் சேர்ந்து பார்த்தா அது லாங் சவுண்ட் தான் வரும். ஓகே. ரைட். அடுத்ததுக்கு போலாமா? எஸ். கேன் ஐ கோ டு த நெக்ஸ்ட்? இல்ல இன்னும் வேர்ட்ஸ் எழுதி காமிக்கவா எக்ஸாம்பிளுக்கு? சொல்லுங்க. நீங்க நிறைய வேர்ட்ஸ் இருக்கு பாருங்க. ஃப்ளாக்கு, கிளாக்கு. இங்க பாருங்க, ஆக்கு ஃப்ளாக்கு, கிளாக்கு. நிறைய வேர்டு இருக்கு. இது இது படிங்க, படிங்க. இப்போ போர்டில் எழுதுற வேர்டு எல்லாம் உங்களால படிக்க முடியும். யாரும் மனப்பாடம் பண்ண தேவையில்லை. யாருமே எஃப்எல்ஓசிகே ஃப்ளாக்னு மனப்பாடம் பண்ண அவசியமே கிடையாது. ஃப்ளாக். இப்போ நான் ஒரு வேர்டு டிக்டேஷன் தரேன், உங்களால அதை எழுத முடியுதா பாருங்க. ஓகேங்களா? கிளிக். யாருமே ஸ்பெல்லிங் தெரியும்னு எழுத மாட்டீங்க, எல்லாரும் சவுண்டு கண்டுபிடிங்க. கிளிக்ல எத்தனை சத்தம் இருக்கு? கிள, க, க, கிள, இ, க. க ஒரு சவுண்டு தான் வருது, பட் நம்ம எந்த க எழுதணும்? எந்த சவுண்டு வந்தது உங்களுக்கு? கிளிக்குக்கு முன்னாடி இந்த க சவுண்டு வரதுக்கு முன்னாடி யாரோட சவுண்ட் வந்தது? யாரோட சவுண்ட் வந்தது? ஏ ஏ ஏ இக்கு.
அப்போ நான் சிகே தான் எழுதணும், ஏன்னா எனக்கு ஷார்ட். இப்போ பாருங்க எப்படி நீங்க எழுதணும்னு கூட சொல்லித்தரேன். இப்போ உங்களுக்கு டிக்டேஷன் வேர்டு கிளிக்குன்னு வந்தது. கிளிக் 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 ஏ ஏ ஏ ஏ. இப்போ இது ஷார்ட் சவுண்ட் வந்துடுச்சு. ஏ ஏ ஏ ஷார்ட் சவுண்ட் வந்து கிளிக். அப்போ நான் கண்டிப்பா இங்க இத போட மாட்டேன், சிகே தான் போடணும், சிகே தான் எழுதணும். வெரி குட் சாப்பு மல்கண்டா, எழுதிட்டீங்க கிளிக். இன்னொரு வேர்டு சொல்லட்டுமா? blank 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 bl bl blank blank. எல்லாரும் சவுண்ட் கேட்டு தான் எழுதணும். இல்ல ஆங்க். 5 சவுண்ட் இருக்கு, 5 சவுண்டும் எழுதுங்க. ஆங்க். 5 சவுண்ட் எழுதுங்க. சூப்பரா எழுதிட்டீங்களா? வெரி குட். எல்லோரும் இப்படி எழுதியிருப்பீங்க நம்புறேன். இல் ஆ blank. இங்க கான்சனன்ட் வந்துடுச்சு, அதனால என்ன இது, என்னது கான்சனன்ட் தானே? அப்ப நான் என்ன எழுதணும்? இந்த கே தானே எழுதணும். blank. ஓகே, நீங்க பிளாங்க்னு எழுதியிருக்கீங்க. சாரி, என்னோட வந்து உங்களுக்கு பேவா கேட்டிருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, சூப்பரா எழுதியிருக்கீங்க சாப்பு மல்கண்டா. பிளாங்க்னு உங்களுக்கு கேட்டிருக்கு, நான் பிளாங்க்ன்னு. பிளாங்க். ப ப ப ப நான் சொன்னது மேபி ஆடியோல உங்களுக்கு பேன்னு கேட்டிருக்கலாம். வெரி குட். பட் இந்த இந்த பார்ட் நீங்க கரெக்டா எழுதியிருக்கீங்க சாப்பு மல்கண்டா. வெரி குட். சூப்பர். வெரி குட். ஓகே, இப்போ உங்களுக்கு நம்புறேன் இந்த மாதிரி புரிஞ்சிருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய வேர்ட்ஸ் இருக்கு. ட்ரக்கு, பிளக்கு, சிங்க்கு, சங்க்கு, ஃப்ராங்க்கு, ஸ்டிங்க்கு, நிறைய வேர்டு இருக்கு. ஓகேங்களா? ரைட். நான் போர்டு ரப் பண்ணட்டுமா, உங்களுக்கு இன்னும் வேர்ட்ஸ் எழுதி காமிக்கட்டுமா? நீங்க எழுதிட்டு வரீங்களா இந்த வேர்ட்ஸ் எல்லாம்? அடுத்த கிளாஸுக்கு எழுதி எனக்கு புக்ல அனுப்புறீங்களா? நோட்ஸ் எனக்கு அமுச்சு வைக்கணும், அப்பதான் எனக்கு புரியும் உங்களுக்கு என்னென்ன புரிஞ்சுது, என்னென்ன உங்களுக்கு இன்னும் வேணும்ன்றது. ஓகேயா? ஸோ உங்களுக்கு வேணும்னு ரிப்பீட் வேணும்னு சொன்னீங்க, நான் சிகே ரூலில் ரிப்பீட் பண்ணிட்டேன். எஸ். ஸோ இப்போ இன்னும் வேர்ட்ஸ் எழுதட்டுமா போர்டில் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு, இல்லை அடுத்த ரூலுக்கு போகலாமா? கேன் ஐ கோ டு த நெக்ஸ்ட்? நான் நெக்ஸ்ட்னு டைப் பண்ணுங்க. We have only 5 minutes. So 5 minutes no, we have 8 minutes solid. Yeah, let me know. Next ன்னு சொல்லிட்டீங்க. Very good. Super. So இது மாதிரியே வந்து இப்போ வந்து நம்ம இது பார்த்திருந்தோம். CHSH. இது எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கா? இல்ல இதுலயும் வேர்ட்ஸ் எழுதி காமிப்பா. CH நம்ம பார்த்தோம், SH இது எல்லாமே என்னது? டயக்ராஃப். ஓகே, டயக்ராஃப் பார்த்திருந்தோம். வி வாண்ட் மேடம். ஓகே, சொல்லித்தரேன் உங்களுக்கு. ஸோ நம்ம டயக்ராஃப்னு பார்த்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம சிஹெச்னு பார்க்கலாம், ஏன்னா அவங்க சிஹெச் எஸ்ஹெச் பார்க்கலாம் நம்ம. இப்போ சாதாரணமா இப்போ எஸ்ஹெச்னு ஏதாவது ஒரு வார்த்தையில வரும்போது நம்ம வந்து அதை அப்படிதான் தனித்தனியா படிப்போம். பட் எப்போல்லாம் எஸ்ஹெச் கூட சேர்ந்து வருதோ அதை நம்ம ஷ்ன்னு தான் படிக்கணும். என்னவா படிக்கணும்? ஷ்ன்னு தான் படிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இது இருக்கு, இதை நான் வந்து தனித்தனியா படிச்சேன்னா இது வந்து ஸ்ன்னு சத்தம், இது வந்து ஹன்னு சத்தம். சஹ ஆ சஹா ப, சஹ ஆ ப வருது, சஹ ஆ ப. பட் நம்ம இதை ஷாப்பில் படிப்போம். அதனால தான் எஸ்ஹெச் எப்போல்லாம் கூட இருக்கோ அதை கூட்டி ஒன்னாதான் சவுண்டாதான் படிக்கணும். அதை வந்து ஷ் ஷ் அப்படி படிக்கணும். ஷ் ஆப் ஷாப். என்னவா படிக்கணும்? ஷாப். அப்படி படிக்கணும். இதை வந்து ஒரே வேர்ட், இது வந்து ஒரு சவுண்ட். அப்ப இதுல மொத்தம் எத்தனை சவுண்ட் இருக்கு? 1 2 3. 3 சவுண்ட் இருக்கு. ஆனா எத்தனை லெட்டர்ஸ் இருக்கு? 1 2 3. 4 லெட்டர்ஸ் இருக்கு. ஆனா 3 சவுண்ட்ஸ் தான் இருக்கு இதுல. ஏன்னா இந்த எஸ்ஹெச்ன்றது ஒரு டயக்ராஃப். இப்போ எஸ்ஹெச்ல நிறைய வேர்ட்ஸ் இருக்கு. நீங்க எஸ்ஹெச்ல என்னெல்லாம் எழுதலாம்? ஷ், இப்ப ஷிப். இப்ப இதை வந்து தனியா படிச்சோம்னா சஹிப்பன்னு வந்துடும். அப்படி படிக்க கூடாது. இப்ப ஷிப்னு படிக்கணும். வேற என்ன வேர்டு எழுதலாம் எஸ்ஹெச்ல? டைப் பண்ணுங்க இங்க சாட் பாக்ஸ்ல பார்க்கலாம். நான் வெயிட் பண்றேன், நீங்க டைப் பண்ணுங்க. ஆனா யாருமே ஸ்பெல்லிங் தெரியும்னு சொல்லி எஸ்ஹெச்ஐபி அப்படின்னு பண்ணக்கூடாது. எல்லாரும் என்ன பண்ணுவீங்க?
இப்ப ஷிப். இப்ப இத படிங்க எல்லாருமே. இது படிங்க. என்னது இது படிங்க. இது என்னவா படிப்பீங்க? இப்படி படிக்கணும். இது ஒரு சவுண்டா படிக்கணும். இதெல்லாம் தனித்தனி சவுண்ட். எப்படி படிப்பீங்க? ஷ், ஏ, ஷி, ஷி, ஃப், ஷிஃப், ஷிஃப்ட், ஷிஃப்ட். கூட்டி படிச்சிட்டேன். தமிழ் படிக்கிற மாதிரியே நான் கூட்டி படிச்சிட்டேன் பாருங்க. SHIFT ஷிஃப்ட், SHIFT ஷிஃப்ட். மனப்பாடம் எனக்கு பண்ண தேவையில்லை. வெரி குட். ஷாப்பிங்னு எழுதியிருக்கீங்க. வெரி குட். பட் ஷாப்பிங்ல டபுள் பி வரும். அந்த ஏன் டபுள் பி வருது அதுக்கு கூட ஒரு ரூல் இருக்கு. நிறைய இடத்துல நம்ம எங்க டபுள் பி போடணும், எங்க ஒரு பி போடணும் நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. அதுக்கு கூட ஒரு ரூல் இருக்கு. நான் அப்புறமா சொல்லித்தரேன். அதுக்கு பேர் டபுளிங் ரூல். அது நம்ம வந்து வேர்பு கத்துக்கும் போது நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு அதெல்லாம். நான் சொல்லி கொடுக்கலனா என்ன சேட் பாக்ஸ்ல மிஸ் என்ன டபுளிங் ரூல் சொல்லித்தரேன்னு சொன்னீங்களே மேம், அதை சொல்லித்தாங்க அப்படின்னு ரிமைண்ட் பண்ணுங்க. ஓகேயா? கண்டிப்பா சொல்லித்தரேன். ஓகே. எஸ், ஷேப்டுன்னு எழுதியிருக்கீங்க சாப்புமல் கண்டா. வெரி குட். குட் ஜாப். ஷேப்டு. ஏப்டு. பட் நீங்க இங்க கவனிச்சீங்கன்னா ஷாப்புமல் கண்டா, இங்க வந்து நீங்க இத வந்து ஆன்னு படிக்காம நீங்க வந்து ஏன்னு படிக்கிறீங்க. ஏப்டு. ஏன்? ஏன் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் இங்க வந்து நீங்க இங்க நம்ம படிக்கும் போது இத ஏ ஏ தான் படிக்கணும். அதோட லாங் சவுண்ட் சொல்றோம் இங்க. இங்க இது நீங்க ஷார்ட் சவுண்ட் போட்டு படிச்சு பாருங்களேன், உங்களுக்கு வராது. ஷ் ஆப்டு, ஷாப்டுன்னு வருது. படிக்க வரல. இதுதான் படிக்க வருது. ஏன்? அதுவும் நம்ம கத்துப்போம். ஓகேங்களா? அதுவும் நம்ம ஃபியூச்சர்ல கத்துப்போம். ரைட்? இப்போதைக்கு இதெல்லாம் வருது நடுவுல. ஏன்னா நீங்க நீங்க எழுதுறதுனால. நீங்க தயவு செய்து சேட் பாக்ஸ்ல எழுதும் போது எந்த வார்த்தை உங்களால படிக்க முடியுதோ அதை தான் எழுதுங்க. ஏன்னா என்னெல்லாம் சவுண்ட்ஸ் நான் சொல்லி கொடுத்தேனோ அதை வச்சு கூட்டி படிச்சாதான் நீங்க வந்து அந்த ஃபோனிக்ஸை யூஸ் பண்றீங்கன்னு அர்த்தம். நீங்க இந்த மாதிரி எழுதுனா என்ன அர்த்தம்? உங்களுக்கு சில ஒரு வார்த்தை தெரியும், நீங்க அந்த ஸ்பெல்லிங்கை எழுதிடுறீங்க. ஆனா நீங்க கூட்டி படிச்சு பார்க்கல. ஷ் ஏப்டு. மிஸ் இங்க ஏ தானே மிஸ் வருதுன்னு ஒண்ணு நீங்க டவுட் கேட்கலாம். புரியுதுங்களா? நீங்க டவுட் என்ன கேட்கணும். மிஸ் இங்க நீங்க என்ன சொன்னீங்க? ஷ் ஆப்டு, ஷாப்டுன்னு தான் படிக்க வருது, ஷேப்டுன்னு வரல மிஸ். ஏன் மிஸ் நீங்க டவுட் கேட்கணும் என்ன. ஓகே. ஸோ ரைட் வேர்ட்ஸ் ஒன்லி விச் யூ ஆர் ஏபிள் டு ரீட் ஃபார் நவ். தெர் இஸ் லாட் ஆஃப் ரூல்ஸ். நிறைய ரூல்ஸ் இருக்கு. அதெல்லாம் நம்ம கத்துப்போம். ஓகேங்களா? ஸோ இது இப்பத்துக்கு நீங்க எந்த ஸ்பெல்லிங் உங்களால உச்சாரிச்சு எழுத முடியுதோ அதை மட்டுமே எழுதுங்க. இப்ப இது உங்களால படிக்க முடியும். படிங்க பார்க்கலாம். டவுட்னு கேட்டீங்க சாப்பு மல்கண்டா. டீன்னு போட்டிருக்கீங்க. ஓகே. என்ன டவுட்? அன்மியூட் பண்ணி கேட்க முடியுமா உங்களால? எஸ், டீன்னு போட்டிருக்கீங்க. ஏன் இது ஏன் படிக்க முடியலன்னு கேட்க வரீங்களா? இது ஏன் இப்படின்னு கேட்க வரீங்களா? எஸ்னா இதுக்கு எஸ்னா எஸ்ன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எஸ். ஓகே. புரிஞ்சுது உங்களுக்கு ஏன். இதுல வந்து ரெண்டு வவல்ஸ் இருக்கு. அந்த ரெண்டு வவல்ஸ் வந்தா என்ன பண்ணணும்ன்றது நான் அப்புறமா சொல்லி தருவேன். எல்லாம் ஒரே நாள்ல சொல்லி கொடுத்தா பசங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும். ஓகே. ஸோ இது நான் அப்புறமா சொல்லி தருவேன் உங்களுக்கு. டோன்ட் வரி. இது எல்லாமே ஏன் இதை வந்து இங்க ஏன்னு படிக்கணும்ன்றது நான் சொல்லி தருவேன். ஆனா நான் உங்களுக்கு நீங்க எழுதுறதுனால நான் வந்து உங்களுக்கு அதை பின் பாயிண்ட் பண்றேன். நீங்க போர்ட்ல எழுதுறது பசங்க சொன்னாங்கன்னா, டே கண்ணா நீ ஷேப்புன்னு சொல்லியிருக்க கண்ணா, அதை படிச்சு காமி. நீங்களே பசங்க கிட்ட சொல்லுங்க. சொன்னீங்கன்னா அந்த பசங்க வந்து படிப்பாங்க. அப்போ இந்த ஷேப்புன்னு எழுதும் போது ஷ, இப்போ ஆ, ஷா, ப, எ, ஷாப்ப ஏ, ஷாப்ப ஏன்னு படிக்கும் குழந்தை. ஏய் இது ஷேப்டா, நீ என்ன ன்னு படிக்கிற அப்படின்னு தப்பா வரும். ஏன் தப்பா வருது அப்படின்றது இங்க ரெண்டு வவல் வர்றதுனால ஒரு ரூல் இருக்கு. அது நான் அப்புறமா சொல்லி தருவேன். ஓகே. ரைட். இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் கிளாஸ். நீங்க போக போக நிறைய கத்துக்க போறீங்க. ஓகே மேம்னு சொல்லிட்டீங்க. வெரி குட். தேங்க்யூ. இப்போ நம்ம இப்ப என்ன வார்த்தை நம்மளால படிக்க முடியுமோ அதை மட்டும் தான் நான் போர்டில் எழுதுவேன். அதே மாதிரி நீங்க சாட் பாக்ஸ்ல எழுதும் போது உங்களால அதை கூட்டி படிக்க முடிஞ்சா மட்டுமே அதை எழுதுங்க.
பூட்டி படிக்க முடியலையா, அது டவுட்டா இருக்குன்னா அதை எழுதுங்க சேட் பாக்ஸ். மேம் இந்த வார்த்தை எனக்கு டி, இந்த வார்த்தை இப்போ நீங்க எழுதுனீங்க இல்லையா, ஷேப்னு எழுதி டின்னு எழுதுங்க. அப்போ எனக்கு புரிஞ்சிடும் இது ஏன் உங்களுக்கு படிக்க வரலன்னு. அப்போ நான் உங்களுக்கு அதை சொல்கிறேன். சரிங்களா? வெரி குட். ஐ எம் ரியலி லவ்விங் த செஷன் டுடே. ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி இன்ட்ராக்டிவாக இருக்கீங்க பாருங்க. நீங்கள் சேட் பாக்ஸில் இன்ட்ராக்ட் பண்ண தானே உங்களுக்கு புதுசாக இந்த மாதிரி டவுட்ஸ் வருது. அப்போ என்னாலே உங்ககிட்ட கிளாரிஃபை பண்ண முடியுது. ஸோ சேட் பாக்ஸில் இன்ட்ராக்டிவாக டைப் பண்ணுங்க. அப்போது நீங்கள் நிறைய டவுட்ஸ் கேட்க இன்னொருத்தவங்களும் உங்களாலேயும் கற்றுப்பாங்க. சூப்பர், வெரி குட், ஐம் என்ஜாயிங் இட். சரி, இப்படி பண்ணி நம்ம செஷனுக்கு டைம் ஆயிடுச்சு. ஸோ நான் அடுத்த கிளாஸ்ல உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய வார்த்தை எஸ்ஹெச்ல நான் உங்களுக்கு எழுதி காமிக்கிறேன். ஷ், எல்ஃப், ஷெல்ஃப், ஷ், அக், ஷ்ரக். ஓகே. ஸோ யாருக்கெல்லாம் ஸ்டார்டிங்ல இருந்து பேசிக் சவுண்ட்ஸும் வேணும், அப்படி ஸ்டார்டிங்ல இருந்து வேணும்னா ஸ்டார்டிங் டைப் பண்ணுங்க. இல்லை ஓகே மிஸ் எங்களுக்கு சிங்கிள் சவுண்ட்ஸ் எல்லாம் நல்லா தெரியும், நீங்கள் இதுலேருந்தே ப்ரொசீட் பண்ணுங்கன்னா நான் ப்ரொசீட் பண்ணுவேன். டுடே இஸ் அவர் ஃபர்ஸ்ட் கிளாஸ், கேன் யூ அப்லோட் வீடியோஸ்? எஸ், உங்களுக்கு ஆல்ரெடி அருணோதயா நான் உங்களுக்கு என்னோட பழைய வீடியோஸ் எல்லாம் நான் எதெல்லாம் நடத்தியிருக்கேனோ சிங்கிள் சவுண்ட்ஸ் எல்லாம் அது எல்லாமே நான் உங்களுக்கு கொடுக்க சொல்லிடுறேன். ஸோ நீங்கள் வந்து அதை வச்சு பார்த்துக்கிட்டு நீங்கள் எங்களோட சேர்ந்து ட்ராவல் பண்ணுங்க. ஆல் ரைட் அருணோதயா, எஸ். ஸோ நீங்கள் அந்த வீடியோஸும் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். தேங்க்ஸ் மேம்னு சொல்லிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஸோ இதோட நான் என் கிளாஸை முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார்.